செவி வழி கதை கேட்க வந்திருக்கும் அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எழிலன்பு ஆடியோ நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் நான் உங்கள் பிரீத்தி திலீபன். கதை கேட்போம், காதுகளுக்கு இனிமை சேர்ப்போம். இந்த ஆடியோ நாவல்ஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் தொடர்ந்து கதைகளை கேட்டு மகிழ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே நோட்டிபிகேஷன்ஸ் பெற பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இப்ப கதை கேட்கலாம் வாங்க. அத்தியாயம் 10. பருதியிடமிருந்து இப்படி ஒரு எதிர்வினையை அனலிகா எதிர்பார்த்திருக்கவில்லை. பருதிவேந்தன் மீது இனம் புரியாத உணர்வில் தான் சிக்கி தவிக்க அவனோ அவளை பொருட்டாக கூட நினைக்கவில்லை என்பது அவளுக்கு பெரும் ஏமாற்றமாக இருந்தது. நீ யாராக இருந்தால் எனக்கென்ன என்பது போல் அவன் சொன்னது அவளை சென்று சரியாக தாக்கி இருந்தது. இருந்தாலும் தன்னை தேற்றிக்கொண்டு அவனிடம் பேசினாள். இதோ பாருங்க மிஸ்டர், உங்களுக்கு இன்னைக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்கு, நீங்க ஹாஸ்பிட்டல் வந்தாகணும் என்று அவள் சொல்ல, தகவல் சொல்லிட்டீங்கல்ல, சரி வைங்க என்று அழைப்பை உடனே துண்டிக்க போனான். ஹலோ ஹலோ மிஸ்டர், வரீங்க தானே? 11 மணிக்கு நீங்க டாக்டரை பார்த்தாகணும் என்றாள் வேகமாக. சரிங்க என்று அவன் பல்லை கடிப்பது இந்த பக்கம் அவளால் உணர முடிந்தது. நீங்க இன்னும் வரீங்களான்னு சொல்லவே இல்லையே. இவளும் விடாமல் கேட்க, ஹலோ நர்ஸு, தகவல் சொல்றது உங்க வேலை, அங்க வருவதா வேணாமான்னு முடிவு எடுக்க வேண்டியது நான். உங்க வேலை முடிஞ்சதுன்னா போனை வச்சுட்டு வேற வேலையை பாருங்க என்று அவளை மேலும் பேச விடாமல் தொடர்பை துண்டித்து கொண்டான் பருதி. மௌனமாகி போன கைபேசியை விரித்து பார்த்தாள் அனலிகா. அவனை எப்படியாவது பேசி வர வைக்கலாம், நேரில் பார்க்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொள்ளலாம் என்று அவள் காத்திருக்க, அவளை பேசவே விடாமல் அவன் துண்டித்து கொண்டது மனச்சோர்வை கொடுத்தது. அவள் அடுத்து என்ன செய்வது என்று புரியாமல் அமர்ந்துவிட அவளின் அலைபேசி அழைத்தது. எடுத்து பார்க்க ஹேமாதான் அழைத்து கொண்டு இருந்தார். அழைப்பை ஏற்றதும், ஹலோ, என்னம்மா, பருதி ஹாஸ்பிட்டல் வர சம்மதம் சொன்னானா? நீ பேசுனியா என்று விசாரித்தார். உங்க பையன் சரியாவே பேசல ஆன்ட்டி, என்னையும் பேச விடல. தகவல் சொல்லிட்டில, வையின்னு வேகமா வச்சிட்டாரு என்றாள் இயலாமையுடன். ஓ, இந்த பையனை என்ன செய்யறதுனே தெரியலமா. இப்ப எல்லாம் ரொம்ப கோவப்படுறான். வீட்டுல யார்கிட்டயும் சரியா பேசுறதும் இல்ல. டாக்டரை பார்த்து மனசு விட்டு பேசினா சரியாவான்னு நினைச்சேன், ஆனா இப்ப அதுக்கும் வழி இல்ல. ஹேமா வருத்தத்துடன் புலம்ப, உங்க வருத்தம் எனக்கு புரியுது ஆண்டி. அதே நேரம் இப்போ உங்க பையனை கட்டாயப்படுத்துறதும் நல்லது இல்லைன்னு தோணுது. மனம் விஷயத்துல அவங்களே தான் மனம் திறந்து பேச முன் வரணும். அவர் அதற்கு தயாராக இல்லாத போது நாம ரொம்ப கட்டாயப்படுத்துவதும் தவறு. நீ இதை செய்தே ஆக வேணும்னு நாம அவருக்கு அழுத்தம் கொடுக்க கொடுக்க அவரின் அழுத்தம் இன்னும் கூடுமே தவிர குறையாது என்று எடுத்து சொன்னாள். நீ சொல்றது புத்திக்கு புரியுதுமா, ஆனா மனசு கேட்க மாட்டேங்குதே. என் பிள்ளை பழையபடி ஆகிவிட மாட்டானான்னு பெத்த மனம் கிடந்து தவிக்குது. அவன் வீட்டில் இருந்தா என்கிட்ட எப்பவும் பேசிக்கிட்டே இருப்பாமா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சிலர் சொல்லுவாங்க, தோளுக்கு மேலே வளர்ந்துட்டாலே பிள்ளைங்க அந்நியமாகிடுதுங்க. ஆண் பிள்ளைன்னு கர்வம் வந்து வீட்டில் கூட அந்த தலகணத்தை காட்டுவானுங்க. பெத்தவ என்கிட்டயே பேச மாட்டானுங்கன்னு புலம்புவாங்க. அப்பவெல்லாம் எனக்கு பருதியை நினச்சி பெருமையாக இருக்கும். பருதி ஒரு நாளும் அப்படி ஆண் பிள்ளை கர்வத்தை வீட்டில் காட்டினதே இல்லை. என்கிட்ட நல்லா பேசுவான். மதுவுக்கு போட்டியா அவனும் என்கிட்ட செல்லம் கொஞ்சுவான், மடியில் படுத்துப்பான். இன்னைக்கு நீங்க ஊட்டி விடுங்கம்மான்னு அவனே கேட்டு வாங்கி சாப்பிடுவான். அவன்கிட்ட உன் வயசு பசங்க எல்லாம் இப்படி அவங்க அம்மா கிட்ட கூட சரியா பேசாம இருக்காங்களேடான்னு சொன்னா யாரும் எப்படியும் இருந்துட்டு போகட்டுமா? நானும் ஏன் அப்படி இருக்கணும்? அம்மா எப்பவும் அம்மா தான். ஒரு அம்மா கிட்ட இருந்து பிள்ளைகளுக்கு கிடைக்கிற பாசமும் பரிவும் வேற யார்கிட்ட இருந்தும் கிடைக்காது. அம்மா பாசம் கிடைக்காம இருப்பவங்க, அம்மாவை தவற விட்டவங்கன்னு எத்தனையோ பேர் இருப்பாங்க. ஆனா எனக்கு அந்த பாசம் கிடைச்சிருக்கு, அதை எதுக்கு நான் விட்டு கொடுக்கணும்? உங்ககிட்ட நான் எப்பவும் இப்படிதாமா இருப்பேன்னு சொல்லுவான். ஆனா இப்ப நான் பக்கத்துல இருந்தாலுமே சதா ஏதோ சிந்தனையிலையும் குழப்பத்திலையும் இருக்கான். அவன் முகத்துல முன்பிருந்த உயிர்ப்பே இல்லை. என் பிள்ளைய என்னால அப்படி பார்க்க முடியலமா என்று கண்கள் கலங்கி குரல் கரகரக்க தன் மனவேதனையை கொட்டினார் ஹேமா. ஹேமாவை பேசவிட்டு பொறுமையாக கேட்டுக்கொண்டாள் அனலிகா. பருதியின் மாற்றம் அவளுக்குமே கூட மனபாரத்தை ஏற்றியது. அதே நேரம் அவனை பற்றி கேட்க கேட்க மனம் இனித்தது.
அவனை பற்றி தெரிந்து கொள்ள மனம் முழுவதும் ஆர்வம் கிளர்த்தெழுந்தது. இன்னும் ஹேமாவை பேசவிட்டு அவனை பற்றி தெரிந்து கொள்ள மனம் ஆசை கொண்டது. அதே நேரம் ஒரு தாயாக அவரின் கண்ணீரும் தவிப்பும் அவளை தாக்க ஆறுதல் சொல்ல முனைந்தாள். உங்க தவிப்பு எதிர்பார்ப்பு நியாயமானதுதான் ஆன்டி. அதே நேரம் நாம உங்க பையனோட வலியையும் நினைச்சு பார்க்கணும். வாழ்க்கை துணையா வர இருந்தவங்களை இழந்திருக்காரு. அந்த வலியிலிருந்து மீண்டு வர கொஞ்ச நாள் ஆகும். முன்னாடி போல சாப்பிட மாட்டேன், மாத்திரை போட மாட்டேன்னு அடம் பிடிக்கல தானே? இல்லம்மா, அதெல்லாம் நான் கொஞ்சம் அழுத்தி சொன்னா கேட்டு சாப்பிட்றான். ஆனா பேச்சு தான் குறைஞ்சிருச்சு என்றார் கவலையுடன். அது இருக்கிறது தான் ஆன்டி. அதுக்காக அவர் பேசலன்னு அப்படியே விட்டுடாதீங்க. பேச்சு கொடுத்துக்கிட்டே இருங்க என்றாள். சரிம்மா, செய்கிறேன். உன்கிட்ட மனசு விட்டு பேசினது கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நான் எப்பவாவது உனக்கு ஃபோன் போட்டா கோவித்து கொள்ள மாட்டேங்கேம்மா என்று தயக்கத்துடன் கேட்டார். மருத்துவமனையில் இருக்கும்போது அவள் பழகிய விதமும் மருத்துவமனை விட்டு வந்த பிறகும் அவள் காட்டும் அக்கறையும் அவருக்கு அவளை பிடித்து போக போதுமானதாக இருந்தது. அதிலும் தங்கள் பிள்ளைகள் மீது தனி கவனம் எடுப்பவர்கள் என்றால் அவர்கள் மீது ஒரு தாயாக பாசம் வந்து விடுகிறது. ஹேமாவுக்கும் அனலிகாவை பிடித்துவிட தயக்கம் இருந்தாலும் ஆர்வத்துடனேயே கேட்டுவிட்டார். கண்ணா, லட்டு திங்க ஆசையா என்பது போல் அவரே கேட்கும்போது விட்டு விடுவாளா என்ன? டியூட்டி டைம் இல்லாதப்ப கண்டிப்பா பேசலாம் ஆன்டி. தன் அதீத ஆர்வத்தை காட்டிக்கொள்ளாமல் அடக்கியே வாசித்தாள். பருதியை இன்று நேரில் பார்க்க முடியாது என்ற ஏமாற்றத்தில் இருந்தவளுக்கு அவனின் அன்னையுடன் பேசியது அவளின் ஏமாற்றத்தின் அளவை சற்று குறைத்திருந்தது. பருதியின் குடும்பத்துடன் நெருங்கி பழக அதை ஒரு நல்ல வாய்ப்பாக நினைத்தாள். அந்த வாய்ப்பை விடாமல் பற்றியும் கொண்டாள். ஹேமா அழைக்கவில்லை என்றாலும் சில நாள்கள் இடைவெளியில் தானே அவருக்கு அழைத்து பேசுவாள். பேச்சின் போக்கில் பருதியின் மாற்றம் இன்னும் எந்த அளவில் இருக்கிறது என்று விசாரித்துக் கொள்வாள். அவனிடம் பெரிதாக மாற்றம் வரவில்லை என்று புலம்புவார். அது அவளுக்கும் வருத்தத்தையே தந்திருந்தது. அவனிடம் தானே பேசி பார்க்கும் ஆர்வம் இருந்தாலும் சிறு தயக்கம் இருக்க தனது ஆர்வத்தை சிறிது அடக்கியேதான் வைத்திருந்தாள். சலனம் கொண்ட மனம் எத்தனை நாட்கள் பொறுமை காக்கும்? அவளின் பொறுமையும் ஒரு நாள் கரையுடைந்தது. அன்று பகல் நேர வேலையை முடிந்து அவள் வீடு வந்து சேர்ந்த போது இரவாகி இருந்தது. அவளின் அண்ணன் நித்தேஷ் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்க, ஹாய் அண்ணா என்றபடி உள்ளே நுழைந்தாள். நேரத்தை பார்த்துவிட்டு தங்கையை பார்த்தவன், என்ன அனலிமா, இன்னைக்கு 1 மணி நேரம் லேட் ஆகிருச்சு போல என்று கேட்டான். சில நேரம் அவள் வேலையை பொறுத்து அவள் நேரம் சென்று வருவது வாடிக்கைதான் என்பதால் இலகுவாகவே கேட்டான். ஆமாண்ணா, கிளம்பும்போது ஒரு சூசைட் கேஸ் வந்துச்சு. டாக்டர் இருந்து ஹெல்ப் செஞ்சுட்டு போக சொன்னாரு. அதான் லேட்டு. சரி இரு, நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். அம்மா, சாப்பாடு ரெடியா? எடுத்து வைங்க, செம்ம பசி என்றபடி தனது அறைக்குள் ஓடினாள். சிறிது நேரத்திலேயே குளித்து வேறு உடைக்கு மாறி வந்தவள் அன்னையுடனும் அண்ணனுடனும் பேசிக்கொண்டே உணவை முடித்தாள். அன்னை சரண்யாவுடன் சேர்ந்து பாத்திரங்களை ஒதுக்கிவிட்டு வந்ததும் மூவரும் தொலைக்காட்சியின் முன் அமர்ந்தனர். அது அவர்களுக்கான நேரம். நித்தேஷ் தனியார் கம்பெனி ஒன்றில் வேலையில் இருக்க, அனலிகா செவிலியாக இருக்க, சரண்யா இல்லத்தரசியாக இருந்தார். அவர்களின் தந்தை ஜெயராம் விபத்தில் இறந்த பிறகு வீட்டின் ஆண் மகனாக குடும்பத்தை தாங்கிக் கொண்டான் நிதேஷ். ஜெயராமின் திடீர் இறப்பை மூவரும் ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருந்து தங்களை தேறி இருந்தனர். அதிலும் அனலிகா தந்தைக்கு விபத்தானதை நேரில் பார்த்து அதில் உறைந்து போயிருந்தவளை தேற்றவே சரண்யாவும் நிதேஷும் பெரும் பாடுபட்டிருந்தனர். இப்பொழுது வாழ்க்கை போன போக்கில் அவர்கள் வாழ்க்கை இலகுவாகவே போய்கொண்டிருந்தது. 2 பிள்ளைகளையும் நன்றாக படிக்க வைத்து வேலையும் அமைந்த நிம்மதி இருந்தாலும் அவர்களுக்கு திருமணம் முடித்து வைத்தால்தானே எந்த பெற்றோரும் முழுமை அடைவர். அதே பெற்றோர் நிலையில்தான் இப்போது சரண்யாவும் இருந்தார். தூங்க செல்வதற்கு முன் மூவரும் பேசிக்கொள்ளும் நேரத்தில் அனலிகா ஏதோ பேசிக்கொண்டு இருக்க அதை கவனித்துக் கொண்டே மகனை பார்வை பார்த்தார். அவன் ஒப்புதலாக கண்ணை மூடி திறந்தான். அந்த பேச்சையெல்லாம் விடு அனலிமா, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசதான் அம்மாவும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் என்று தங்கையின் பேச்சை நிறுத்தினான் நிதேஷ். புருவத்தை தூக்கி வியந்தவள், சொல்லுனா, அப்படி என்ன விஷயம் பேச வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க என்று கேட்டாள். உனக்கு கல்யாணத்துக்கு பார்க்கலாம்னு நானும் அம்மாவும் முடிவு பண்ணியிருக்கோம் அனலி என்று நிதேஷ் சொல்ல மெலிதாக அதிர்ந்தாள்.
ஆனாலும் வெளிப்படையாக ஒன்றும் காட்டிக்கொள்ளாமல் அன்னையின் முகம் பார்த்தாள். ஆமா அனலி, உனக்கும் வயசு ஏறிக்கிட்டே போகுது. உனக்கு முடிச்சிட்டு நிதேஷுக்கும் பார்க்கணும். உனக்கு இப்ப பார்க்க ஆரம்பிச்சா 6 மாதமாவது ஆகும் முடிவாக. நாளைக்கு உன் ஜாதகத்தை எடுக்கலாம்னு இருக்கேன் என்றார் சரண்யா. இப்ப என்னமா அவசரம்? நான் இன்னும் கல்யாணம் பற்றி எல்லாம் யோசிக்கலமா என்று மழுப்பலாக பதில் உரைத்தாள். கல்யாண பேச்ச ஆரம்பிச்சாலே அதெல்லாம் தன்னை போல யோசனை வந்துட போகுது. இதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல என்றார். இல்லம்மா என்று இழுத்தாள். அவளுக்கு உடனே என்ன சொல்வது என்று தெரியவில்லை. பருதி மீது சலனம் எழுந்தாலும் திருமணம் பற்றியெல்லாம் உடனே அவள் இன்னும் யோசிக்கவில்லை. இந்த கல்யாண பேச்சை எதிர்பாராததால் அவளால் உடனே எதுவும் சொல்ல முடியவில்லை. தங்கையின் யோசனையான முகத்தை பார்த்த நிதேஷ், நீ ரொம்ப யோசிச்சு உடம்ப கெடுத்துக்காத அனலிமா. இப்ப வரன் பார்க்க ஆரம்பிக்க தான் போறோம். எங்க மனசுக்கு பிடிச்ச இடம் அமைஞ்சா உன்கிட்ட சொல்லுவோம். உனக்கும் மாப்பிள்ளைய பிடிச்சிருந்தா மேற்கொண்டு பேசுவோம். அதனால நீ எதை பத்தியும் கவலைப்பட தேவையில்லை என்று நிதேஷ் ஆதரவாக சொல்ல அனலிகாவிற்கு நிம்மதியாக இருந்தது. அவளை மீறி எதுவும் நடந்து விடாது என்ற நிம்மதி உண்டாக, சரிண்ணா பார்த்து செய்யுங்க, ஆனா என்ன கேட்காம எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். நான் போய் படுக்கிறேன், டயர்டா இருக்கு என்று சொல்லிவிட்டு எழுந்து தனது அறைக்குள் வந்து விட்டாள். வெளியே தைரியமாக பேசிவிட்டு வந்து விட்டாலும் உள்ளுக்குள் படபடப்பாக உணர்ந்தாள். படுக்கையில் தளர்ந்து அமர்ந்தவளின் மனம் முழுவதும் சிந்தனை வசமானது. திருமண பந்தம் ஆயுள் முழுவதும் தொடரப்போகும் பந்தம். அதை ஏனோதானோ என்று யாரோ ஒருவனுடன் தொடங்க முடியுமா என்ற கேள்விதான் மனம் முழுவதும் வியாபித்திருந்தது. அந்த கேள்வியுடன் பருதி மீதான ஏற்பட்ட சலனமும் ஒரு ஓரத்திலிருந்து உறுத்தி கொண்டு இருந்தது. யாரோ ஒருவருடன் திருமணம் என்பதையும் தாண்டி பருதியின் மீது வந்த சலனம் பற்றிய ஆராய்ச்சியில்தான் மனம் இறங்கியது. அது வெறும் சலனம் தானா என்ற கேள்விக்கு பதில் கிடைக்க 2 நாட்கள் அவளுக்கு தேவைப்பட்டன. அவளுக்குள்ளேயே பல விதமான சுய அலசலில் ஈடுபட்டு முடிவாக சலனத்தையும் மீறி அவன் மீது இருக்கும் காதலை கண்டுகொண்டாள். காதல் வெறும் வார்த்தையில் முடிந்து விடுவதல்ல, அதுதான் வாழ்நாள் முழுவதற்குமாக வரப்போகும் வாழ்க்கை துணையை நிர்ணயிக்கப் போகிறது என்று அறிந்தவள் என்பதால் பருதியை பற்றி நன்றாக யோசித்த பிறகே ஒரு முடிவுக்கு வந்தாள். அவன் இன்னொருத்தியை காதலித்தவன், அவளை விபத்தில் இழந்தவன், இப்போது அவளையே நினைத்து உருகி கொண்டு இருப்பவன், அவளுக்காக தன்னையே உருக்கியும் கொண்டு இருப்பவன். அப்படிப்பட்டவன் மீது முளைத்த இந்த திடீர் காதல் நிறைவேறுமா? தன் மீது அவனுக்கு ஈடுபாடு வருமா? முதலில் தன் பக்கம் அவன் பார்வையை திருப்புவானா? தன்னுடைய காதல் நிறைவேறுமா என்ற கேள்விகள் அவளை வண்டாக குடைந்தன. சாதக பாதகங்களை மூளை எடுத்துச் சொல்ல மனமோ முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்று அவளை தூண்டிவிட்டது. மீண்டும் மூளைக்கும் மனதிற்குமான அவளின் போராட்டம் தொடர மனமே வெற்றி பெற்றது. அதன் எதிரொலியாக அன்று இரவு படுக்கையில் விழுந்த பிறகு தனது கைபேசியை எடுத்து வாட்ஸ்அப் செயலியை திறந்தாள். பருதியின் எண்ணை தேடி எடுத்தவள் அவனின் முகப்பு பக்கத்தை முதலில் பார்த்தாள். ஒரு அருவியின் பின்னணியில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை முகப்பு பக்கத்தில் வைத்திருந்தான். கருநீல சட்டையில் முகம் மலர்ந்து விரிந்த புன்னகையுடன் இருந்த பருதியை கண்டு அவளின் இதயம் தடம் புரண்டது. மருத்துவமனையில் இருந்தவரை அவள் காணாத அவனின் புன்னகை. இப்போது அவனின் அந்த தோற்றம் அவளின் மனதை கவர்ந்தது. அவனின் முகத்தை சில நொடிகள் ரசித்து பார்த்தவள் அந்த புகைப்படத்தை பிரதி எடுத்து தனது கைபேசியில் சேமித்து வைத்து கொண்டாள். பின்பு அவனுக்கு குறுஞ்செய்தி அனுப்ப ஆரம்பித்தாள். ஹாய் பருதி, எப்படி இருக்கீங்க? இந்த கேள்வியை நான் கேட்பதே அபத்தமாகத்தான் இருக்கும். அடிபட்டு இன்னும் நடக்க சிரமப்பட்டு கொண்டு இருப்பவரிடம் போய் நலம் விசாரித்தால் கோபம் வரத்தான் செய்யும். கூல் டவுன். இதுவரைக்கும் நலமில்லை என்றாலும் நீங்கள் விரைவில் நலம் பெற வேண்டி கடவுளுக்கு ஒரு கடிதாசி போட்டு வைக்கிறேன் என்று படபடவென்று எழுதி வரிசையாக அனுப்பி வைத்தாள். நம்ம பேச்சு ரொம்ப ஃபார்மலா இருக்கோ? அனலி, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணடி. அந்த மனுஷன் உன்னையே நினைக்கணும், அதுக்கு ஏதாவது செய். தான் அனுப்பி வைத்த செய்தியை படித்துவிட்டு தனியாக புலம்பியவள் அடுத்து என்ன அனுப்பலாம் என்று யோசித்தாள். சில நொடிகளின் யோசனையின் முடிவில் உதட்டில் உதித்த மெல்லிய புன்னகையுடன் அடுத்த செய்தியை அனுப்ப ஆரம்பித்தாள். ஓகே பருதி, ரொம்ப ஃபார்மலா பேசியது போதும்னு நினைக்கிறேன். எப்படியும் என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியும்.
என்னை யாருன்னு கண்டுபிடிங்க. ஒரு க்ளூ கொடுக்க போறேன், ஏங்க கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்ப நான் ஒரு விடுகதை அனுப்புறேன், அதுக்கு பதில் கண்டுபிடிச்சு சொல்லணும். இதுதான் க்ளூ. தொட்டால் சுடும் பூ, அது என்ன பூ? இந்த விடுகதைக்கு பதில் சொல்லுங்க பார்ப்போம். இப்ப நைட் 10 மணி, உங்களுக்கு காலையில 10 மணி வரதான் அவகாசம். அதுக்குள்ள பதில் சொல்லணும். இப்ப நான் டாடா பாய் பாய் என்று அனுப்பி வைத்துவிட்டு அவன் செய்தியை பார்க்கிறானா என்று பார்த்து கொண்டே இருந்தாள். அரை மணி நேரத்திற்கு பிறகுதான் 2 நீல நிறம் காட்டி உங்கள் செய்தி பார்க்கப்பட்டு விட்டது என்ற தகவலை அவளுக்கு தெரிவித்தது. அவன் தன் செய்தியை படித்துவிட்டு இப்போது என்ன நினைப்பான் என்று படபடத்த இதயத்துடன் கைபேசியின் திரையை வெறித்தாள் அனலிகா. அதே நேரம் அங்கே கால்வெளியில் தூக்கம் வராமல் கைபேசியை நோண்ட எடுத்தவன் பார்வையில் விழுந்த செய்தியை படித்தவன் புருவம் ஏற்றி நெற்றியை சுருக்கி, யாருடா இது லூசு, விடுகதை போட்டு விளையாடிட்டு இருக்கு என்று கடுப்புடன் முனகி கொண்டவன் உடனே அந்த செய்தியை விட்டு வெளியேறினான். அந்த செய்தியை புறம் தள்ள முயன்று முகநூல் பக்கத்திற்கு தாவினான். ஆனாலும் அதில் முழுதாக ஒன்ற முடியாமல் அந்த விடுகதைக்கு விடை என்ன என்று அறிய சொல்லி அவன் மனம் பிராண்ட ஆரம்பித்தது.